ஆஸ்கலட் வில்லன் சாகால இருக்க ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டர், பெஸ்ட் ஆண்டகனிஸ்ட். அனிமில ஒரு சில கேரக்டரால் நம்மளால மறக்க முடியாது இல்லையா? வில்லன் சாகா பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் ஆஸ்கலட்டுமே ஆட் ஆயிடுவார். ஆஸ்கலட்டோட ரியல் நேம் லூசியஸ் ஆர்டோரியஸ் கேஸ்டஸ். ஆஸ்கலட் வந்து ஒரு பெஸ்ட் மேனிப்புலேட்டர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஃபிலாசபர் அண்ட் வாரியர் ஃபைட்டர்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவில் ஆஸ்கலட் பண்ண ஒஸ்டான திங்கை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ மட்டும் வச்சுக்கிட்டு ஆஸ்கலட்டோட ஃபுல் வியூ வந்து நம்ம பார்க்க முடியாது. நான் தனியாக ஆஸ்கலட் பற்றி அனலைஸ் பண்ணி வேறு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ அவரோட ஒரு கிளிம்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் பாட்காஸ்ட் ஐடி இருக்குது, அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ்கலட் பண்ணதுலேயே ரொம்ப ஒஸ்டான ஒன்று தோர்ஸை கில் பண்ணது. தோர்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான வாரியர், வில்லன் சாகால இருக்க ஒரு சூப்பர் ஹியூமன். அவரோட பேரை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. வார்ஃபீல்டுக்கு போனால் அவரோட பேர் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பிரபலமாக இருக்கும். இவர் தான் தோர்ஃபினோட அப்பா. ஜாம்ஸ் வைக்கிங்கோட கமாண்டராக இருந்திருப்பார். பட் ஒரு பாயிண்டில் நமக்கு வாரே வேண்டான்றான்னு சொல்லிட்டு ஒய்ஃபோட வேறு இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருப்பார் ஒரு ஐஸ்லாண்டில். பட் அதை ஃபைண்ட் பண்ண இன்னொரு கமாண்டர் ஃப்ளோக்கி வந்து திரும்ப நீ ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி வர சொல்கிறப்ப தான் நம்ம ஆஸ்கலட் வந்து தோர்ஸை வந்து கில் பண்ணுவார். ஸோ அதுவும் ஒரு ஆளை 1-to-1 கில் பண்ணியிருக்க முடியாது. அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் இல்லையா? டியூயலுக்கு வந்து பேட்டிலுக்கு போயிருப்பாங்க. டியூயல் அப்படிங்கிறது 2 பேர் மட்டும் பேட்டில் பண்ணிக்கிறது. அந்த பேட்டில் அப்போ என்ன தான் நம்ம ஆஸ்கலட் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் தோர்ஸ் வந்து ஈஸியாக அவரை டீல் பண்ணி வின் பண்ணிடுவார். பட் ஆஸ்கலட் வந்து அவரோட பையன் தோர்ஃபினை பிடிச்சி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணி தோர்ஸை வந்து கில் பண்ணிடுவார். இது அவர் பண்ணதுலேயே ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயம். இந்த ஒரு இன்சிடென்ட்னால தான் இந்த தோர்ஃபினோட லைஃபே டோட்டலாக மாறி இருக்கும். அவனோட ஃபேமிலியெலாம் விட்டுட்டு நம்ம அப்பாவை கில் பண்ண ஆஸ்கலட்டை கில் பண்ணுறதான் வாழ்க்கையோட முழு எய்மாக எடுத்துக்கிட்டு ஒரு வெஞ்சன்ஸ்க்காக அவங்க குழுவிலே இருந்துகிட்டு இருப்பான். பட் ஏன் அவன் தோர்ஸை கில் பண்ணான் அப்படிங்கிறத லாஸ்ட் வரைக்கும் தோர்ஃபின்கிட்ட சொல்லியே இருக்க மாட்டான். ஆஸ்கலட் ஒரு வைக்கிங்கோட கேப்டனாக இருப்பான். டேனிஸ் வைக்கிங் தான் அதோட நேம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வாரியர்ஸ் வந்து அதில் இருப்பாங்க. அதில் ஹெட்டாக இருப்பான். என்ன தான் தோர்ஸோட ஆஸ்கலட் தோற்றுருந்தாலும் வைக்கிங்கில் இருக்கிறதுலாம் ஈஸி கிடையாது. ரொம்ப வீக்கான பர்சன்ஸ் வந்து அவங்க அப்போயே கில் பண்ணிடுவாங்க. அதில் ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னா அவனும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக தான் இருக்கணும். ஆஸ்கலட் என்ன தான் அந்த டீமோட ஹெட்டாக இருந்தாலும் அவங்கள அவனுக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது. அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. உங்களை ஒருத்தரையும் நான் வெறுக்கிறேன்னு சொன்னதை கேட்டு அவங்க எல்லாருமே ஆச்சரியமாயிடுவாங்க. ஏன்னா இவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பி அந்த வேலையை பார்க்குறவங்க தான் அவனுக்கு கீழே இருந்துகிட்டு இருப்பாங்க. பட் ஒரு பாயிண்டில் நம்ம தலைவனே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோபம் வந்துடும். அப்போதைக்கு ஆஸ்கலட் சிங்கிளாக நின்று அவனோட ஓன் டீமையே வந்து கில் பண்ணிட்டு இருப்பாரு. என்னதான் அவங்க வந்து ஒஸ்டான திங்ஸ் நிறைய பண்ணியிருந்தாலும் ஆஸ்கலட் சொன்னதை கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணவங்க தான் அவங்க. பட் என்னதான் அவங்க ஒஸ்டான பர்சன்ஸாக இருந்தாலும் ஆஸ்கலட் அவங்களையுமே ஒரு டூல் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆஸ்கலட் ஒரு வில்லேஜில் இறங்குறாரு அப்படின்னா அந்த வில்லேஜில் இருக்க பணம் சாப்பாடை மட்டும் எடுக்கிறது இல்லாமல் அங்கே இருக்க எல்லா பீப்புளையுமே கில் பண்ணிடுவார். இது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒன்று. ஒரு பேட்டில் போகிறப்போ 2 வாரியருக்கு சண்டை நடக்குது. அதில் ஒரு வாரியர் டெத் ஆகிறாங்கன்னா அது நார்மலாக இருக்குது. பட் அந்த வில்லேஜில் இருக்கவங்கலாம் வெப்பன்ஸ்னால் என்னன்னே தெரியாது. ஃபார்மராக தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்கள கேப்சர் பண்ணி அவங்களோட ஃபுட்டு அவங்களோட மணியெல்லாம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் கில் பண்ண சொல்லி அவர் ஆர்டரும் பண்ணிடுவார். பட் அங்கே இறங்குற வைக்கிங்ஸ் எல்லாம் அவங்கள கில் பண்ணுறது மட்டும் இல்லை, அங்கே இருக்க உமன்ஸ் எல்லாரையுமே வந்து ரேப் பண்ணுவாங்க. பட் அங்கே இருக்க எல்லாரையுமே கில் பண்ண சொல்கிறது வந்து ஆஸ்கலட் தான். ஆனால் ஆஸ்கலட் ஒரு பொண்ணை கூட ரேப் பண்ணியிருக்க மாட்டான். ஆஸ்கலட் என்ன ஒரு ஜாப்பாக இருந்தாலும் காசு அதிகமாக கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிப்பான். அவனோட மாரலே தனியாக இருக்கும். ஒரு நல்ல பர்சனாக இருக்காங்க, இல்லை இவங்களுக்கு இது பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப ஒஸ்டான திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்க மாட்டான். காசு அதிகமாக கிடைக்குது அப்படின்னா அவன் யாரை வேணாலும் கில் பண்ணுவான், என்ன வேணாலும் இறங்கி பண்ணுவான். ஒரு இடத்துல அதிகமான லூட் இருக்குது, அதை இவனை எடுக்க விடாமல் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா அவனையும் கில் பண்ணிடுவான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, அதை ஒருத்தவங்க ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் அவன் ஸ்கேலில் வராது. அவங்கள கில் பண்ணிடுவான். அவனுக்கு தேவையான ஒன்று அவனுக்கு கிடைக்கணும். ஆஸ்கலட் பண்ணதில் இன்னொரு ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம் வந்து தோர்ஃபினை டூலாக யூஸ் பண்ணுது. தோர்ஃபின் அவங்க அப்பா டெத்தை பார்த்தோன்னே ஆஸ்கலட்டை கில் பண்ணுறது தான் ஒரே எய்மாக இருப்பான். அதனால எது வேணாலும் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கு ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக அவனை ஒரு டூலாக வந்து ஆஸ்கலட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். இது பர்சனலாக அவருக்கு தான் நிறையா கெயின் இருக்கும். ஏன்னா தோர்ஃபின் என்ன தான் சண்டை போட்டாலும் ஆஸ்கலட்டை வின் பண்ண முடியாது. இது ஆஸ்கலட்டுக்குமே தெரியும். அதை யூஸ் பண்ணிவிட்டு இவன் ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறது. டேஞ்சரஸான ஒரு ஒர்க் இருக்குன்னா சிங்கிளாக தோர்ஃபினை அனுப்பி அதை ஃபினிஷ் பண்ண சொல்கிறது. அப்படி ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டான்னா அவனுக்கு இருக்கக்கூடிய ரிவார்டு வந்து 2 பேருக்கும் டியூயல் நடக்கும். இவனோட ஒரே எய்ம் ஆஸ்கலட்டை 1-to-1 பேட்டில் அப்போ கில் பண்ணணும். அதுதான் தோர்ஃபினோட ஒரு எய்மாக இருக்கும். பட் அவனால் வின் பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துலையுமே அவனை டூலாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பான்.
இதனால தோர்ஃபின் வந்து நெறைய வொர்ஸ்ட்டான திங்லாம் பண்ணியிருப்பான். அதுல ஒண்ணு வந்து அவனோட பையன் கூட ஒரு பெரியவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. பட் அந்த வில்லேஜுக்கு அகைன்ஸ்டாவே வைக்கிங்ஸ் இறங்கி எல்லாரையும் கில் பண்ணுவாங்க இல்லையா? எனக்கு வந்து அப்போ தோர்ஃபின் மேல கூட ஒரு கோவம் வந்தது. ஏன்டா பழி வாங்குறதுக்காக நீ எவ்வளோ விஷயங்கள் வந்து வொர்ஸ்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு. ஆஸ்கலட் யாரு மேலயுமே ரொம்ப கேரா இருந்திருக்க மாட்டான். பார்க்குறப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ற மாதிரி இருந்தாலும், பட் அவங்க கூட இருக்கவங்க, அவன ஃப்ரெண்ட்ஸா நினைக்கிறவங்க, அவங்க யாரு மேலயுமே இவன் அக்கறை காட்டியிருக்க மாட்டான். இவன் வந்து எல்லாரையுமே ஒரு ஃப்ரெண்டாவோ, இல்ல கூட இருக்க ஒரு பெர்சனாவோ பார்க்க மாட்டான். அவங்கள எல்லாரையுமே இவன் வேற மாரி தான் பார்த்துட்டு இருப்பான். ஆஸ்கலட்டோட கால்குலேஷனே வேற மாதிரி இருக்கும். ஆஸ்கலட் சூப்பரான ஒரு பிளான போட்டு தான் கேன்யூட்டோட ஜாயின் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. பட் அவன ஃப்ரெண்டா நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு மஷ்ரூம் மேன் இருக்கார் இல்லையா? ஸோ அவனுக்கு கூட ஆஸ்கலட் வந்து உண்மையா இருந்திருக்க மாட்டான். ஃபைனலா 2 பேருக்கும் 1 to 1 டியூயல் நடக்கும். அந்த பேட்டில் எப்பவுமே அவர கில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ஆஸ்கலட் சொல்லுவாரு, "நான் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்ட ஒரே பெர்சன் வந்து நீ தான்" சொல்லிட்டு. ஸோ அவனுக்கும் ஆஸ்கலட் மேல வந்து ஒரு ஒரு பிரியம் இருக்கும். அவர் தான் அவனோட ரைட் ஹேண்ட் மாதிரி. பட் ஆஸ்கலட் வந்து நெறைய பேர் மேல கேரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டான். அவனுக்காக ஒர்க் பண்றாங்க இல்லையா? அவங்க மேல கூட கேரிங்கா இருக்க மாட்டான். ஆஸ்கலட் பண்ணதுலயே ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டான திங்குனா, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தோர்ஃபின் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் தோர்ஃபின் வந்து ஆஸ்கலட்ட கில் பண்றது தான் கரெக்ட்டா இருந்திருக்கும். அப்பதான் தோர்ஃபின்னோட எய்ம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். இது ஆஸ்கலட்டுக்குமே தெரியும். ஆனாலும் ஆஸ்கலட் வந்து நெறைய இடத்துல வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறதெல்லாம் மைண்ட்ல கிடையாது. அவருக்கு நினைக்கிறத பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஆஸ்கலட் அவரோட ஓன் லேண்ட் வேவ்ஸ காப்பாத்துறதுக்காக கிங்கோட தலைய வெட்டி ஒரு மேடா ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ நெறைய பேரோட பேட்டில் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப கேன்யூட் வந்து ஆஸ்கலட்ட வந்து கில் பண்ணிடுவாரு. ஃபைனலா தோர்ஃபின் வந்தோனயும், தோர்ஃபின்ட்ட சும்மா இருந்தா கூட பரவால்ல நான் டெத் ஆக போறேன். இது உன் கையால ஆகணும்னு சொல்றது வந்து பட் தோர்ஃபினால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பார்க்குறவங்களுக்குமே இருக்கும். அவனோட ஒரே எய்ம் உன்னைய கில் பண்ணணும். அதுக்காண்டி தான் இவ்வளோ வொர்ஸ்ட்டான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். ஃபைனலா பார்த்தா அதுவும் அவனால பண்ண முடியாம போயிருந்திருக்கும். ஆஸ்கலட் வந்து தோர்ஃபின் ஒரு டூலா யூஸ் பண்ணி ஒரு ரிவெஞ்ச ஃபில் பண்ணியிருந்தா கூட பரவால்ல. பட் ஃபைனலா அதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாம போயிருக்கும். இதுக்கப்புறம் தான் தோர்ஃபினுக்கு வந்து ஒரு வெறுமைய ஃபீல் பண்ணுவான். ரிவெஞ்ச் எப்பவுமே ஃபைனலா ஒரு வெறுமைய தான் குடுக்கும். இத வந்து ஒரு ஃபேமஸான அனிமே கேரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது யாருங்கிறது உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆஸ்கலட் நெனச்சிருந்தாருன்னா தோர்ஃபின் அப்பயே கடல்ல தூக்கி போட்டுருக்கலாம். இல்லன்னா ஈஸியா கில் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாரு. நெறைய விஷயத்துல மென்டாரா இருந்திருப்பாரு. தோர்கலோட பேட்டில் பண்றப்போ, இந்த இடத்துல கரெக்ட்டா ஃபைண்ட் பண்ணி அடின்னு சொல்றதா இருக்கட்டும், பிலாசபி பேசுறதப்பயா இருக்கட்டும். ஸோ ஒரு பாயிண்ட்ல சொல்லுவாரு, "ஒரு நாள் நீ வின் பண்ணிடுவ. என்னதான் இருந்தாலும் எனக்கு ஏஜ் ஆயிட்டே போகும். நீ பவர்ஃபுல் ஆயிட்டே வருவ. பட் நீ ஒரு நாள் வின் பண்ணிடுவ. இதெல்லாம் நார்மலா இருக்குது. ஒரு பெரிய வார் வரப்போது. அதுக்கப்புறம் தான் இது வந்து பீஸ் ஆகும்." ஸோ இந்த மாரி நெறைய பிலாசபியாவும் நெறைய வந்து ஆஸ்கலட் வந்து தோர்ஃபின்ட்ட மறைமுகமா சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஆஸ்கலட் இதெல்லாம் ஏன் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் இருக்கு. இதுக்கான வீடியோவ நான் ஆஸ்கலட்டோட கேரக்டர் அனலைஸ் பண்றப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். உங்கள எவ்வளோ பேருக்கு ஆஸ்கலட்ட பிடிக்கும்? ஆஸ்கலட் பண்ணதுல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டா இருந்தது அப்படிங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, அப்படியே பெஸ்ட் மட்டும் இல்ல, வொர்ஸ்ட்டையும் வந்து நீங்க சொல்லிருங்க. அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.